கர்த்தர் நல்லவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 34:10 வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற அந்த காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாயிருக்கும். ஆமென். சொல்லுங்க. உன்னோடு கூட இருந்து, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம் மோசேயை குறித்து அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. வந்து எத்தனை வருஷங்க? 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். மோசேக்கு சொன்ன ஆண்டவர் அவர் நமக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்க அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. மோசேயை கொண்டு செய்தவர் நம்மை கொண்டும் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சீசர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாக இருக்கிற, இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை விசுவாசிக்கிற நம்மை பார்த்தும் சொல்லி இருக்கிறார். ஆமென். நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய, எல்லாரும் சொல்லுங்க, பெரிய கிரியைகளையும் செய்வார். காரியம் கிரியை எல்லாம் ஒன்று தான். பெரிய காரியமோ பெரிய கிரியை நம்ம என்ன செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 2 வசனத்தையும் ஆண்டவருடைய விருப்பம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன்னை கொண்டு, உன்னோடு இருந்து, உன் மூலமாக நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாய் பெரியதாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். 40 வருஷம் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படி என்றால் நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாளளவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு, நம் மூலமாக, நம்மோடு இருந்து தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் செய்கிற காரியம் பெரியதாக இருக்கும். நம்புறவங்க மாத்திரம் வரல சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை மாறாதது. இந்த தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறக்கூடியது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19:11 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பவுலின் கையினால, நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க. பவுலின் கையினால தேவன் விசேஷித்த
அற்புதங்களை செய்தருளினா இந்த கையை கொண்டும் செய்வாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கையினால் எழுதப்பட்டிருக்குங்களா, கைகளினால் எழுதப்பட்டிருக்குதுங்களா? கைகளினால். ஆமென். அப்போ நம்முடைய 2 கைகளை கொண்டும் கர்த்தர் என்ன செய்வாருங்க? அற்புதங்களை, பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கையை வச்சா அற்புதம், நீங்க கையை வச்சா அதிசயம், நீங்க கையை வச்சா விடுதலை, நீங்க கையை வச்சா சுகம், நீங்க கையை வச்சா சாபங்கள் மாறும், நீங்க கையை வச்சா கட்டுகள் அறுக்கப்படும். ஆமென். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை, கிருபைகளை நம்மை கொண்டு நம் மூலமாய் கர்த்தர் செய்வாராக. நல்ல கையை தட்டினா நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்திடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பெரிய கிரியைகளை செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. பயங்கரமான பெரிய கிரியைகளை, காரியங்களை தேவன் நம் மூலமாய் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை கொண்டு? சத்தமா சொல்லுங்க, யாரை கொண்டு? ஆமென். விசுவாசிக்கிற நம்மை கொண்டு. ஆமென். அது ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார். ஆமென். அப்ப யாரை கொண்டு, யார் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களை கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மோசே கர்த்தரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆமா. ஆரம்பத்துல அக்கினியில வெளிப்பட்ட தேவனிடத்துல ஒரு சில சாக்கு போக்கு சொன்னாலும், ஆமென், பிற்பாடு அவன் என்ன செய்தானுங்க? கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான், கர்த்தர் பேர்ல விசுவாசம் உள்ளவனாய் அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்த, தேவனுடைய அழைப்பை விசுவாசித்த, தேவன் தம்மேல் வைத்திருக்கிற திட்டங்களை விசுவாசித்த அவனை கொண்டுதான் 40 வருஷம் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாமும் நமக்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய, ஆமென், பெரிய கிரியைகளை செய்ய, பயங்கரமானவைகளை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அறிக்கை செய்த பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கொண்டும் கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்நாளில் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம், நல்ல கைதட்டி சொல்லுங்க, இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகரை வெல்வோம், அஞ்சாமல் வஞ்சகரை வெல்வோம், அரணான கோட்டைகளை நாம் அரணான கோட்டைகளை தகர்த்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, பொன்னிய நல் நேசவை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வாலி என்று கூறுவோ. பொன்னான இயேசுவை, பொன்னிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வாலி என்று கூறுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமாம். இந்த நாளில் நாம் இந்த வசனங்களின் அடிப்படையில் தியானிக்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், விசுவாசிக்கிறவனின் அடையாளங்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு மனிதனை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும், விசுவாசிக்கிறவனிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறவனின் அடையாளங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக, விசுவாசிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்த்தோம். விசுவாசிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். அதற்கு உதாரணம் மோசே, உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல், சீசர்கள். ஆமென். இன்றைக்கு நாமும் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நம்மை கேட்டாலும் சொல்லுவோம், நாம் யார்? விசுவாசிகள். விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். அல்லேலூயா. நம்ம பேரை என்னதுங்க?
விசுவாசிகள். நாம் தேவனை இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசிக்கிறவனுக்கென்று வெளிப்படையான ஒரு அடையாளத்தை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆமென். தெரிந்த வசனங்கள் தான், ஒரு ஆழமான சத்தியம் இல்லாவிட்டாலும் எளிமையான சத்தியம். நாம் கீழ்ப்படிய, நாம் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். இப்ப விசுவாசிக்கிறவன் முதலாவது கீழ்ப்படிவான். விசுவாசிக்கிறவனுடைய முதல் அடையாளம் என்ன? அவன் கீழ்ப்படிதல் உள்ளவன், அவன் கீழ்ப்படுகிறவன். ஆமென். தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பானுங்க? கீழ்ப்படுகிறவனாயிருப்பான். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரெயர் 11:8 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமற் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலே, ஆமென், அழைக்கப்பட்ட போது, தேவனால ஒரு அழைப்பு தன் வாழ்க்கையில வந்த பொழுது, தான் போகிற இடம் இன்னதென்று அவன் அறியாதிருந்தும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானுங்க? சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிவான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? ஆமென். உங்க சத்தத்திற்காய் துதிக்கிறேன். கொஞ்சம் வாயை திறந்து என்ன செஞ்சிருங்க, சொல்லுன்னு சொல்லும்போது சொல்லிருங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். இங்க ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். அப்ப அவன் போறது எங்கேன்னு அவனுக்கு தெரியாது. தெரியாத ஒன்ன, அறியாத ஒன்ன ஆண்டவருடைய வார்த்தை வந்ததற்காக, அழைப்பு வந்ததற்காக அவன் செய்வதற்கு விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தெரிஞ்சு செய்ய, தெரிஞ்சதை ஆண்டவருக்காக செய்யல, தெரியாத இடம்தான், இது முன்ன பின்ன பார்க்காத ஒண்ணுதான், ஆனாலும் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, அதுக்கு எனக்கு பழக்கமே இல்லை, என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னா என்ன செய்யறங்க? ஆண்டவர் விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறான். எப்படிங்க? ஆண்டவர் விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறான். எனக்கு தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க தெரியாது, எனக்கு வசனம் படிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மற்ற எந்த விஷயத்தில் நம்ம பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மற்ற எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிற, செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசை நமக்கு என்ன செய்கிறதுங்க? இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விஷயத்தில் மட்டும் தெரியாது, 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 தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு காலத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் தெரியவில்லை என்றாலும் தனக்கு தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அதை எப்படி செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் புறப்பட்டு போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிக்கிறவன் அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், ஆமென், நம்மை கொண்டு தேவன் பெரிய கிரியைகளை, பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமே ஆனால் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியாம தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்ய பயன்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானுங்க? அறியாமல் இருந்தாலும் கீழ்ப்படிவான், தெரியாம இருந்தாலும் கீழ்ப்படிவான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் எதையுமே கற்றுக்கொண்டு சொல்லுங்க வரல. ஆமென். எல்லாமே தெரியாமல் தான் வந்தோம். வயசலா இந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செஞ்சோம்? ஒவ்வொன்றா கற்றுக்கொண்டுட்டோம். ஆமென். ஒரு சிலதில் நாம் இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம், ஒரு சிலதில் தான் தேர்ந்தவங்களாம் நிற்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இத்தனை வருஷமாக டீ போட்டாலும் ஒரு டீ, நல்ல டீ கூட என்ன செய்ய தெரியாதுங்க, போட தெரியாது. அதுதான் உண்மை. ஆமென். என்ன சரிக்கீங்க? ஆமென். நிறைய பேர் எத்தனையோ வருஷம் சமையல் செஞ்சாலும் இன்னும் ஒரு நல்ல சமையல் என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, தெரிகிறது இல்லை. இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஏமா அன்னைக்கு வச்ச மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுன்னு சொல்லுவான் பையன், பிள்ளைகள். நம்ம செய்வோம், ஆனால் அன்னைக்கு வச்ச மாதிரி வராது. அல்லேலூயா. ஆமென். அது எப்படியோ என்ன செஞ்சிருதுங்க,
சரியா வரமாட்டேங்குது. அதுக்காக நம்ம விட்டுறோமா? நான் குழம்பு வைத்தேன், இனிமேல் அடுப்பு பக்கம் போக மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? பிரைஸ்லாம் வயிறு காஞ்சி போயிடும், பட்னியால தான் சாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அதுக்கெல்லாம் முடியாது, தெரியாதுன்னு சொல்றதே கிடையாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவர் காரியம் நான் மாத்திரம் ஒரே வார்த்தை, எனக்கு தெரியாது பாஸ்டர். நீங்க யாரையோ வச்சு செஞ்சுக்குங்க. ஆமேன். அப்படி அல்ல, விசுவாசிக்கிற நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நாம் கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. தேவனுடைய பெரிய கிரியைகளை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவானாலும் நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு, தேவனுடைய அழைப்பிற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை உந்தி தள்ளுகிற தகப்பன். அல்லேலூயா. ஜெபத்திற்காக, உபவாசத்திற்காக, தேவனை தேடுவதற்காக, ஊழியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருங்க? ஏவிட்டே இருக்கிறார், தள்ளிக்கிட்டே இருக்கிறார். கிராமத்துக்கு போகணும், ஊழியம் செய்யணும், கிராமத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், கிராமத்துக்கு போகணும், கர்த்தருடைய அன்பை அறிவிக்கணும். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு வராதுன்னு காலத்துக்கு கழிச்சிட்டோம். காலமே போயிட்டு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். விசுவாசிக்கனுடைய முதல் அடையாளம் என்னதுங்க? கீழ்ப்படிதல். ஆமென். நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியுங்க? அற்புதங்களை. கீழ்ப்படியும் பொழுது தான் அதிசயங்களை, கீழ்ப்படியும் பொழுது தான் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஆமாம். பஞ்சகாலம் தேசத்தில் வீட்டில் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான். நம்ம விறகு பொறுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டுருங்க? சாரி பார்த்து விதவை. நம்ம ஒரு பையன் கொஞ்சம் விறகு பொறுக்கி சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். ஆமாம், இதுதான் அவங்க தீர்மானம், இதுதான் அவங்க முடிவு. ஆனால் அங்கே எலியா வர்றார். எலியா வந்து என்ன சொல்கிறாரு? என்ன இல்லை, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்குறார். அந்த அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரக்கு திரும்பி போகும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படின்னா அந்த அம்மா சொல்லி, இருக்கிறதே கொஞ்சம் தாயா, அதை சாப்பிட்டு சாகிறது தான் விறகு உறக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல, அதில் முதல்ல ஒரு அடையை என்ன செஞ்சு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உனக்கு என்ன செய்யாது, குறைவே வராது அப்படிங்கிறாரு எலியா. நம்ம கீழ்ப்படிஞ்சிச்சு. நம்ம என்ன செஞ்சதுங்க? கீழ்ப்படிந்தது. விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். ஆமாம். அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ நிச்சயமா என்ன செய்யும்? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவு எண்ணெயும் குறையாதுங்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த அம்மனால என்ன செய்ய முடிஞ்சதுங்க? கீழ்ப்படிய முடிஞ்சது. ஆமென். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு வைங்களேன், என்ன பதில் வந்திருக்கும்? அந்த கீழ்ப்படிதலை தான் தேவன் என்ன செய்யறாருங்க? விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி அவங்க எலியாவை பார்த்தாங்களா, அந்த எலியா தேவ மனுஷன் தானாங்கிறது கூட அங்க நிச்சயப்படுத்தி சொல்லப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. பையன் சாக கடந்து அவனை கொண்டு போய் உயிரோட எழுப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மாலே சொல்லுது, நீர் யார்? தேவனுடைய மனுஷன் என்று இப்பொழுது அறிவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அந்த கீழ்ப்படிதல் தான் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுத்துச்சுங்க? ஆசீர்வாதத்தை, அப்பத்தை கொடுத்தது. ஆமென். நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். தேவன் நம்மோடு பல விதங்களில் அவர் இடைபடுகிற பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வசனத்தை கொண்டு பேசுவார், சொப்பனங்களில் பேசுவார். சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். நாம் எந்த விதத்திலெல்லாம் தேவன் இடைபடுகிறாரோ அதிலெல்லாம் நாம் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டுங்க? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் செய்யப்படுகிற பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை நாம் கண்கள் காண முடியும். கீழ்ப்படியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செயல்படுத்த முடியவே முடியாது. ஆமென். பாருங்க, தண்ணீர் திராட்சரசமா மாறிட்டுங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு தண்ணி அது என்னவா மாறிட்டுங்க? ருசி மிகுந்ததா, கலர் உள்ளதா. எல்லாரும் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் ரொம்ப ருசியா இருந்துச்சான். அப்படி ஒரு மகிமையான ஒரு பெரிய காரியத்தை, பயங்கரமான ஒரு காரியத்தை கண்ணு காணணும்னா என்ன தேவைங்க? கீழ்ப்படிதல் தேவை. ஆமென். 6 கச்சாடிகள் ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணி பிடிக்கும், இதில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு உடனே ஒருத்தரும் கேள்வி கேட்காம என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, வர்ற
9ஆம் தேதி 10ஆம் தேதி நமக்கு என்னது கன்வென்ஷன் கூட்டம். 9-10 டிசம்பர் 9-10, நவம்பர் 9-10 அல்ல, அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் 9-10 நமக்கு கன்வென்ஷன் கூட்டம். ஆமாம், கன்வென்ஷன் கூட்டம் நான் பகலில் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நைட் இருக்குது, 2ஆம் நாள் புதன்கிழமை பகலில் இருக்குது, புதன்கிழமை நைட்டு 3 நேரம் இருக்குது. சார் புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் வந்துட்டு, நம்ம ஒரு 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 80 பேருக்கு சாப்பாடு சாம்பாரெல்லாம் வச்சுருக்கோன்னு வைங்களேன், ஒரு 130 பேர் வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்துட்டாங்க? 130 பேர் வந்துட்டாங்க. நம்ம அதை கணக்கு பண்ணல, சாம்பாரெல்லாம் ஊற்றிட்டோம். கடைசியாக கொஞ்சம் தான் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. நம்ம நடுவில் இயேசுநாதர் இருக்கிறார், அல்லது பிரசங்கமான வர பாஸ்டராக வச்சுக்கோமே. அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கு அந்த செய்தி போன உடனே அவர் கூப்பிட்டு, உங்களில் ஒரு 2-3 பேர்த்த கூப்பிட்டு என்ன செய்கிறாருங்க, ஆமாம், ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சு இதில் சாம்பார் ஊற்றி பருப்பை போடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகுது, சாம்பாராக மாறப்போகுதுன்னா சொல்லுங்கள், நம்ம செஞ்சிருவோமா? அல்லேலூயா. ஆமென். நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது நடக்கிற நியாயமா? என்ன பாஸ்டர் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? அடுப்பில் கூட வைக்கலாம், வெளியே வைக்கிற பாத்திரத்தில் பருப்பு ஊற்றி தண்ணி ஊற்றி சாம்பார் ஆகும்னா எங்கேருந்து ஆகும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், கேள்வி கேட்டுருவோம். ஆனால் அன்றைக்கு அங்கே சீசர்கள் ஒரு கேள்வியும் கேட்கல. திராட்சரசம் குறைபட்டுட்டு உண்மைதான், நீங்கள் தண்ணி ஊற்றி சொல்கிறீங்க உண்மைதான், நாங்கள் பாட்டுக்கு என்ன செய்கிறோம், தண்ணியை ஊற்றுறேன்னு அவன் விசுவாசித்தான். ஆமென். தன்னோடு கூட இருக்கிறவர், தன்னிடத்தில் ஊற்றும்படி சொன்னவர், தன்னைக்கு ஒரு வேலையை அழைப்பை கொடுத்தவர், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை அவன் என்ன செய்தானுங்க, விசுவாசித்தான். விசுவாசிக்கிறவனால தான் கீழ்ப்படிய முடியும். விசுவாசிக்கிறனுடைய ஒரு பெரிய அடையாளமே கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு இந்த இரவு வேளையில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், நமக்கு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமானால், நம்முடைய கண்களும் ஜனங்களுடைய கண்களும் பயங்கரமான காரியங்களை காண வேண்டுமே ஆனால் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நாம் வேதத்தில் திருப்பிக் கொள்வோம். 1-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் நின்றபோது கண்டார். ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. உட்கார்ந்து போதகம் பண்ணினார். அடுத்த வசனம். முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போடுங்கள் என்றார். ஆமென். பாருங்க, ஒரு கெனசரேத் என்கிற கடற்கரை ஓரத்தில் இயேசு போறாரு. அங்கே நிறைய திரளான ஜனங்களை பார்த்த உடனே அவர் பிரசங்கம் பண்ண முடியாது. அங்கே 2 படகு இருக்குது, அதில் ஒரு படகு ஏறுகிறார். அந்த ஒரு படகு யாருக்குன்னா சீமோன் பேதுரு. கொஞ்சம் தள்ளுப்பான்னு கொஞ்சம் தள்ளிக்குள்ளே தள்ளி அதில் மேலே ஏறுனுன்னு என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரசங்கமெல்லாம் பண்ணும்போது இதுக்கு இடையில அவர் கவனிக்கிறார், இவங்க வலையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அலசிட்டு இருக்கிறாங்க. படகுலெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இவர் கண்டுக்கிட்டாரு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இவங்களுக்கு என்ன செய்யலை, ஒன்றும் கிடைக்கல. நம்ம பிரசங்கிக்கிறதுக்கு படகை தந்து இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பேதுருவை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து. அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு சொல்லுகிற அந்த ரிப்ளை என்னன்னா, ஆண்டவரே, அங்கே இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமே அகப்படலை, ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அந்தப்படியே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. எத்தனாவது வசனம்? 6வது வசனம் வாசிங்க. அந்தப்படியே செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு பேதுரு என்ன செய்யறாருங்க, கீழ்ப்படுகிறார். ஆமென். இந்த இடத்துல கீழ்ப்படுகிறதுங்கிறது அவர்கள் லகுவான காரியம் அல்ல. ஆமென். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல மீன்பிடிக்கு போய் கிடைக்காம இருந்தா, ஆஹா ரொம்ப நல்ல போடுறா அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம், கீழ்ப்படிஞ்சிருப்போம். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு, மேலே ஏறணுன்னு என்னென்னமோ பேசுகிறாரு, இவர் சொல்கிறது நம்ம கேட்போம், நமக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம் முடியும். ஆனால் பேதுரு அப்படி இல்லை. அவன் சின்ன வயசுலேருந்து கடலை பார்த்து கடலில் வளர்ந்து மீன் பிடிக்கிற அந்த தொழிலையே செய்து கொண்டு வந்த மனிதன். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் மீன் எப்போ தான் கிடைக்கும், நைட்டில் தான் கிடைக்கும், பகலில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் ஆழ்கடலுக்கு போனால் தான் மீன் என்ன செய்யும், கிடைக்கும். கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போட்டாலும் மீன் கிடைக்கும், அது பகலில் கிடைக்க நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிலும்
ஆமென். உங்க வார்த்தையை விசுவாசித்து, உங்க வார்த்தையை நம்பி நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டான் பாருங்க. படகு 2 படகு நிரம்பத்தக்கதாய், வலை கிழிந்து போகத்தக்கதாய் என்ன செஞ்சதுங்க, மீன் அவனுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. இப்ப கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப விசுவாசிக்கிற ஒரு மனிதனுடைய முதல் அடையாளம் என்ன, அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தன்னுடைய எண்ணமும் புத்தியும் எண்ணத்தை சொன்னாலும் இல்லை, கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று தன்னை கீழ்ப்படுத்த தன்னை விட்டு கொடுப்பான். ஆமென். அதே அதிகாரத்துல 10-11 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிங்க. பிரமித்தார்கள். நல்ல கவனிங்க. இப்ப 2 படகு நிறைய மீனை கொடுத்த ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது நிறைவுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் என்பது விட்டு விடுவதற்கும் ஆமென் தேவன் விரும்புகிற ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தாரேன், நிறைவா கொடுப்பேன் அப்படின்னா கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய காரியமே இல்லை. அவன் இருக்கிறதையும் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படிங்கும் போது கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப கடினமான ஒன்று. அதை பேதுரு செய்தார். விசுவாசிக்கிறவன் நிச்சயம் அதை செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை அறிகிறதற்காக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறவன் தான் விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். தன்னுடைய பிள்ளையை அவர் கேட்டாலும் அந்த பிள்ளை மரித்து போன, எரிந்து போன அந்த சாம்பலில் இருந்து கூட திரும்பவும் அவர் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உடையவன் தான் கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதனால தான் பலி செலுத்தினான் தன் பிள்ளையை. ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததனால கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தான். பேதுரு கீழ்ப்படிந்தான். ஆமென். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 26:4, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஈசாக்கை பார்த்து ஆமென் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாசிங்க, என் விதிகள், என் கற்பனைகள், என் நியமங்கள், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிறவன் என்ன செய்வான், விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், கீழ்ப்படிவான். ஆமென். அவன் எதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும், இங்க 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. விதிகள். என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமா. இந்த 4 ஆபிரகாமின் நாட்களிலேயே கர்த்தர் வச்சிருந்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் ஏதோ மோசேயின் காலத்துல பிரமாணங்கள் வந்தது என்பதை விட அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, விதிகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் ஆபிரகாமிடத்திலேயே எதிர்பார்த்து அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதை என்ன செய்திருக்கிறாங்க, செய்திருக்கிறான். அதான் அவனை கர்த்தர் என்ன செய்தாருங்க, அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பார்க்க வேண்டுமையானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பெரிய காரியங்களை நாம் காண வேண்டுமையானால் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதில் 4 காரியம்: விதி, கற்பனை, நியமம், பிரமாணங்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் இந்த 4 காரியங்களை கொஞ்சம் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அல்லேலூயா. படித்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கங்க பார்ப்போம். செல்ல எழுத்து நீங்கள் அந்த ஆங்கில வேதாகமம் NKJVயா அந்த பைபிள் அல்லது KJV அதில் வாசிங்க பார்ப்போம். ஒருத்தர் ஒபே த வாய்ஸ். கீப் மை சார்ஜ் மை கமாண்ட்மெண்ட்ஸ். என்னது மாதிரி வார்த்தை? ஸ்டாட்யூஸா? அடுத்து லாஸ். 4 வார்த்தை: சார்ஜ், கமாண்ட்மெண்ட்ஸ், ஸ்டேட்டஸ், லாஸ். ஒருவேளை என்னுடைய ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசமாக கூட இருக்கலாம். அந்த 4 வார்த்தையினுடைய பொருளை நான் திரும்ப என்ன செஞ்சேங்க, கூகுளில் போய் பார்த்தேன். அல்லேலூயா.
ஆமாம், தமிழில் இருக்கிற மாதிரி வரிசையாக இல்லாமல் வேறு வேறு மாதிரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் அதில் அந்த முதல் வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆமாம், முதல் வார்த்தை என்னதுங்க? இங்கிலீஷில் சார்ஜ். சொல்லுங்கள், சார்ஜ். CHARGE. அப்படிதானாம்மா? அப்படிதானா? விலை. சார்ஜ்னா என்னதுங்க? விலை. அல்லேலூயா. நம்ம பஸ்ஸில் ஏறின உடனே இங்கேருந்து அங்கே டிக்கெட் எடுத்தனா என்ன சார்ஜ் அப்படி கேட்கணும் இல்லையா? ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். விலை விலை விலை. அப்போது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் புரிந்து கொண்டேன், இவ்விதமாக அவன் விலைக்கிரயம் செலுத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை விட்டு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விலைக்கிரயம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்காக ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறான் என்பதை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது லகுவானதல்ல. அது ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டிய ஒன்றை போல. அல்லேலூயா. ஆமென். ஆனால் நிச்சயமாகவே அதற்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாய் கீழ்ப்படிவான், விலைக்கிரயம் செலுத்த தன்னை விட்டு கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள் இவைகளெல்லாம் ஆபிரகாம் செய்ய என்ன செய்தானுங்களா? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. நாமும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் விசுவாசிக்கிறவர்கள் என்கிற அடையாளத்தை உடையவர்களாய் மாறுவோம். நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மோசே கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரே ஒரு காரியத்தில் தான் அவர் என்ன செய்யலைங்க? கீழ்ப்படியலை. மற்ற எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு என்ன செஞ்சாருங்க? கீழ்ப்படிந்தார். ஆமென். பேச சொன்ன இடத்துல கண்மலைய கம்பு வச்சு என்ன செஞ்சிட்டாருங்க? அவங்க அடிச்சிட்டார். எதற்கு? ஜனங்கள் தன்னை படுத்தின பாடில் அவர் டென்ஷன் ஆகிட்டார். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு நான் தண்ணீரை வரவழைப்பானோ என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாருங்க? பேச சொன்ன இடத்துல ஆமாம் ஓங்கி அடிச்சிட்டாரு பாருங்க. அந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எந்த இடத்திலும் அவர் இடத்துல கீழ்ப்படியாமைங்கிற ஒன்றை சொல்லவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறவராகவே இருந்தார். ஆமென். சீனாய் மலை மேலே வான்னா வருவார், இறங்கி போனா போவார், திரும்ப ஏறி வான்னா சொல்லுங்க வருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் மோசே கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். அதனால தான் 40 வருஷம் அவரை கொண்டு அற்புத அடையாளங்களை தேவன் செய்ய உண்மை உள்ளவராயிருந்தார். பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையில தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவர். ஆமென். திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொன்ன மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அற்புத அடையாளங்களை செய்தார். ஆமென். நம்மை கொண்டும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று கீழ்ப்படிதல். ஆமென். ஆமா, கர்த்தர் சொல்லுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். அதுதான் விசுவாசிக்கிற ஒரு மனிதனுடைய அடையாளம். ஆமென். இரண்டாவதாக, விசுவாசிக்கிறவன் செயல்படுவான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானுங்க? செயல்படுவான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 - 23 வரைக்கும் நாம் வாசிப்போம். கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செற்றதாய் இருக்கும். 10-18 ஒருத்தர் வாசிங்க. ஒருவன் விசுவாசம் உண்டு உண்டு காண்பி என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்றும் விசுவாசிக்கிறாய், நல்லது நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? 23 வரைக்கும் வாசிருங்க. ஆபிரகாமும் செலுத்தின போது கிரியைகளினாலோ அல்லவோ
நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோமே. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் பூரணப்பட விசுவாசிக்கிற ஒரு மனிதன் செயல்படுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுடைய இரண்டாவது அடையாளம் என்ன? அவன் செயல்படுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அமைதியா என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அவங்க செயல்படுகிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசம் 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 விசுவாசம்னா வார்த்தையில வடை சுடுகிறதல்ல. ஆமென். செயல்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேத வசனங்கள் இப்படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். 18. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்க. தாமதமின்றி. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் செயல்படுவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் இங்கே 18வது வசனத்தில் அவன் ஞானஸ்நானம் பெற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆமென். அங்கே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து என்ன செய்? உன் பாவங்கள் போக கழுவப்பட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். எத்தனாம் அதிகாரம்? 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 22:16 அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கழுவப்படு. அல்லேலூயா. தலை மேல வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணியாச்சு. செதில்கள் என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? பெற்றுக்கொண்டான். இப்போ அவர் சொல்றாரு, நீ தாமதிக்கிறது என்ன? இன்னும் ஏன் ரொம்ப லேட் பண்ற? உடனே என்ன செஞ்சிரு? ஞானஸ்நானம் எடு. அல்லேலூயா. ஆமென். நீங்க அப்போஸ்தலர் 18 கடைசி வசனத்துல வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தாமதம் பண்ணாமல் ஞானஸ்நானம், தாமதம் பண்ணாமல் பிரசங்கம், தாமதம் பண்ணாமல் எருசலேமை விட்டு போகுதல். ஆமென். செயல்படுகிறவன் விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. ஆமா, லேட் பண்ணவே மாட்டாங்க, தாமதம் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு நாள் வரட்டுங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாங்க. அப்புறம் நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. அப்ப தாமதம் இல்லாமல். ஆமென். நாம் தாமதம் இல்லாமல் விசுவாசிக்கிறவன் செயல்படுகிறவனாய் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தின் செயல்பாடு தான் அற்புதத்தை கொண்டு வரும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. விசுவாசத்தின் கிரியை செயல்பாடுதான் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். பாருங்க, இயேசு அற்புதம் செய்கிறவர்னு கேள்விப்பட்ட ஒரு குருடன் ஆண்டவர்கிட்ட வருகிறான். யார்கிட்ட வருகிறான்? ஏசப்பாட்ட வர்றான். அவரு கீழே நிலத்துல எச்சை என்ன செய்யறாருங்க? துப்பி அதில் சேறு உண்டாக்கி அதை எடுத்து என்ன செய்யறாரு? கண்ணில் பூசுறார். பூசிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, நீ போய் இதை சீலோவாம் குளத்துல கழுவிட்டு வாங்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்போ இவனுக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் அவன் எங்க போவானுங்க? சீலோவாம் குளத்துக்கு போவான். நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னு வைங்களேன். ஆமா, பக்கத்துல யாருக்கிட்டே தண்ணி வாங்கி மூஞ்சி கழுவிட்டு திரும்ப அம்மா தாயை பிச்சு போடுங்கன்னு என்ன செஞ்சிருப்பான்? போயிருப்பான். அவன் விசுவாசித்தான், ஆண்டோடைய வார்த்தையை நம்பினான். ஆமென்.
நேராக அவன் தேடி பிடிச்சி எங்கே போயிட்டானுங்க, சீலவாம் குளத்துல போய் 2 கண்ணை என்ன செய்யறான், கழுவிட்டு திறந்தா அவன் கண்ணு அழகா என்ன செய்யுதுங்க, தெரிகிறது. விசுவாசத்தின் செயல்பாடு தான் அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிற ஒரு மனிதன் செயல்படாத பட்சத்தில் தேவனால பெரிய காரியங்களை செய்ய முடியாது. விசுவாசிக்கிற ஒரு மனிதன் செயல்படாத பட்சத்தில் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யவும் முடியாது. நீங்க செயல்படணும். ஆமென். நீங்க தேவனுக்காக செயல்பட ஆரம்பித்தால் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி பெரிய காரியங்களை செய்ய செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கையை மட்டும் நீட்டி செங்கடலை பிரித்து விட்டால் போதும். கர்த்தர் தன்னுடைய சுவாச காற்றினாலே செங்கடலை 2ஆக பிரிப்பார், பிளந்து விடுவார். ஹல்லேலூயா. உங்க கால் மட்டும் யோர்தான் கரையில போய் அந்த தண்ணி ஓரத்துல வச்சா போதும். ஆமென். யோர்தான் புரண்டு ஓடுறது அங்கே என்ன செஞ்சிருங்க, நின்றும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கிறவன் செயல்படுவான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். விசுவாசிக்குள்ள 2வது அடையாளம் என்னதுங்க, செயல்படுவான். இயேசு கடல் மேலே நடந்து வருகிறதை பேதுரு என்ன செய்கிறாருங்க, பார்க்குறார். இப்போ இவன் கேட்குறான், நீர் தான் என்றால் நானும் நடந்து வரேன். அவர் சொல்கிறார், அப்போ வா. அப்போ என்ன செய், வா. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆமென். அப்போ என்ன செய்கிறானுங்க, கடலில் இறங்கி நடக்கிறான். இயேசுவை பார்த்து அவர் வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவன் கடல் மேலே என்ன செய்கிறானுங்க, நடக்கிறான். பாருங்க, விசுவாசிக்கிறவன் செயல்படுவான். ஹல்லேலூயா. அது கடல் மேலே நடக்கிறதுனாலும் சரி, கடலில் வலை போடுறதுனாலும் சரி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான் என்ன செய்ய முடியுங்க, செயல்பட முடியும். விசுவாசத்தின் செயல்பாடு தான் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் பேதுரு கடல் மேலே நடந்தார். என்ன காரணம்? அவர் செயல்படுகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. எல்லா ஜனங்களும் நிறைய நெருக்கி இருக்காங்க. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன செய்யறாங்க, சுமந்துட்டு வர்றாங்க. ஆமென். பார்க்குறாங்க, வழியே இல்லை இயேசுகிட்ட கொண்டு போகிறதுக்கு. சத்தமாக சொல்லுங்க, என்ன இல்லை? ஒருத்தரும் இடம் கொடுக்குற மாதிரியும் தெரியல. நம்மளா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், இன்னொரு நாள் அந்த வழியை இயேசுனார் வந்தா பார்த்துக்குவோம், கொண்டு போய் திரும்ப அவனை அங்கேயே போட்டுருவான் அப்படின்னு செஞ்சுருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. அவன் எப்படியாவது இயேசுகிட்ட இவனை என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும். ஏறினாங்க மேலே, கூரையை பிரிச்சாங்க, உள்ளே அப்படியே இறக்கிட்டாங்க இயேசுகிட்ட. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்த இறக்கின 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவனை கர்த்தர் சுகமாக்கினார். ஆமென். விசுவாசத்தின் செயல்பாடு அற்புதத்தை கொண்டு வரும். செயல்படுகிறவன், விசுவாசிக்கிறவன் செயல்படுகிறவன் அற்புதத்தை பார்ப்பான். செயல்படுகிறவன் தேவனுடைய பெரிய காரியங்களை ருசிப்பான். ஆமென். நீங்க செயல்படாத வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நான் செயல்படணும்னு நினைச்சிருக்கிறேன், அடுத்த மாதம் செய்யணும், இந்த மாதம் செய்யணும், இந்த வாரம் செய்யணும், ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க செயல்பட்டால்தான் கர்த்தரே செயல்பட முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். உங்களுக்கு ஜெபமா இருக்கலாம், உபவாசமா இருக்கலாம், அர்ப்பணிப்பா இருக்கலாம். ஆமென். நீங்க செயல்பட உங்களை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், ஜெபம் பண்ண சொல்லி, இந்த வாரம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், உபவாசிக்க சொல்லி, அடுத்த மாதம் ஜெபிக்கணும். இப்படி நீங்க காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தா கர்த்தர் செயல்பட முடியாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர குழந்தைகளுக்காக கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற, எதிர்பார்க்கிற நீங்கள் தேவன் விரும்புகிற செயல்பாட்டுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் செயல்பட்டால் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து இப்படி சொல்லுகிறார். 8:48 வாசிங்க. பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யார் விசுவாசம்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசம். ஆமென். உன்னை என்ன செய்தது? அவள் விசுவாசிக்கிறவளாய் மாத்திரமல்ல, செயல்படுகிறவளாய் இருந்தாள். ஆமென். திரள் கூட்டம், தன் சரீரத்தில் பலவீனம், வைத்தியர்களுக்கு செலவழித்து சற்றாகிலும் குணமடையாத ஸ்திரீ எவ்வளவு பலவீனமா இருந்தான்னு தெரியல. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் தள்ளி மொண்டி போய் இயேசுவை தேடி அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே உதரத்தின் ஊரல் நின்று போனது. ஆமென். விசுவாசிக்கிறவன் செயல்படுவான். செயல்படுகிறவன் தேவனால் செய்யப்படுகிற பெரிய காரியங்களை காண்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்கள், இந்த இரவு வேளையில தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாம் செயல்படுகிறவர்களாய்
கிரியை செய்கிறவர்களாய் நம்மை விட்டு கொடுப்போம். நிச்சயம் நம்முடைய கிரியைக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் கிரியைக்கு நிச்சயம் பலன் உண்டு. நீங்கள் விசுவாசத்தோடு செயல்படுகிற, விசுவாசத்தின் நிமித்தம் கிரியை செய்கிற, எல்லாவற்றுக்கும் பலன் அளிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென். உங்கள் ஜெபம் வீணாய் போவதில்லை, உங்கள் உபவாசம் வீணாய் போவதில்லை, உங்கள் கண்ணீர் வீணாய் போவதில்லை, நீங்கள் தேவனுக்காக செலவிடுகிற ஒன்றும் வீணாய் போவதில்லை. எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். விசுவாசிக்கிறவன் செயல்படுகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியங்களுக்கு, கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியங்களுக்கு நீங்கள் செயல்படுகிறவர்களாய் மாற உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சொல்லுகிறாரா? தயவு செய்து எழுந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் என்னை குறித்து அறிவி என்று சொல்லுகிறாரா? தயவு செய்து என்ன செய்யுங்க? பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு சொல்லுங்க, போங்க. சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய என்ற ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதா? தயவு செய்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் செயல்படுகிறவன். நீங்க செயல்பட்டா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவதாக, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் தைரியமா இருப்பானா? விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பானுங்க? சொல்லுங்க. தைரியமா இருப்பான். விசுவாசிக்கிறவன் பதட்டம் அடைய மாட்டான். ஹல்லேலூயா. ஏசாயா 28:16 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமாகிய மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். அடுத்த வசனம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அந்த 35 39 வரைக்கும் விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க? விட்டுறாதீங்க. நீங்க சோர்ந்து போய் பின்வாங்கிடாதீங்க. பதறி போய் நீங்கள் உங்க வாழ்க்கையில பின்னாடி போயிடாதீங்க. உங்க ஆத்துமா ஈடேறணும்னா தைரியமா முன்னேறி செல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான்? தைரியமாய், என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவன் மேல விசுவாசமாய் இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டானுங்க? பதறவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 4:13 பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு. ஹல்லேலூயா. அவங்க எப்படி பேசுனாங்களா? தைரியமா பேசுனாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், தைரியமா பேசுவான். ஹல்லேலூயா. இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன கிடையாது, படிப்பு கிடையாது. இவங்க பேதைகள். இவங்க யாருங்க? பேதைகள். ஆனால் நம்ம எந்த விஷயத்துல இந்த 2 வார்த்தையை சொல்றோம்? கர்த்தருடைய விஷயத்துல மட்டும் இந்த 2 வார்த்தையை சொல்றோம். என்னன்னு? நான் பேதைங்க, எனக்கு என்ன செய்யாது, படிப்பே தெரியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா மற்ற விஷயத்துல நம்மள மாதிரி ஞானமா பேச, வாதாட, சண்டை போட முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அங்க நாம் பேதை சொல்லவே மாட்டோமே. அங்க எனக்கு படிக்க தெரியாது சொல்லவே மாட்டோமே. ஹல்லேலூயா. அங்க வில் போட்டுல நிற்போம். ஹல்லேலூயா. ஆமா, நம்மளை மிஞ்ச ஒருத்தராலே முடியாது. எங்க? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்குரிய காரியத்துல ஆமென், ஒரு சுவிசேஷ ஊழியம், ஒரு கிராம ஊழியம், ஒரு சிறுவர் ஊழியம், ஆலயத்தில் ஒரு ஊழியம், ஆலயத்தில் ஒரு பாட்டு பாடுறது, ஆலயத்தில் ஒரு ஜெபம் நடத்துறது, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஜெப கூட்டம் நடத்துறது, ஏதோ ஒரு விதத்தில் தேவராஜ்யத்திற்காக செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம சொல்கிற ஒரே காரியம் என்னது? எனக்கு படிக்க தெரியாது, நான் ரொம்ப பேதைங்க, எனக்கெல்லாம் அறிவே கிடையாதுங்க அப்படின்றோம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமே. நான் உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லவே மாட்டேன், நான் உங்களைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க? ஆமென். தைரியமா இருங்க. கர்த்தருக்காக பேசல ஒரு தைரியம். அவங்க எப்படி கர்த்தருக்காக பேசணும்னா, அவங்க இயேசுவோடு கூட இருந்தாங்க. நீங்க இயேசுவோடு கூட நடந்தா, இயேசுவோடு கூட அனுதினமும் இருக்க பிரயாசப்பட்டா உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும். ஆமே. நீங்க பேதையா இருந்தாலும், நீங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாலும், வசனத்தை தைரியமா பிரசங்கிக்கிற, வசனத்தை தைரியமா பேசுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நிச்சயம் தந்துடுவார். ஆனா நீங்க இயேசுவோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் நாம இன்னும் படிக்க தெரியாது, பேதைன்னு தள்ளிட்டே இருக்கிறோம்னா, நாம இன்னும் இயேசுவோடு கூட நெருங்க நம்மளை விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவோடு கூட இருக்க நீங்க பழகிவிட்டால் நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எனக்கு பிரியமானவர்களே, நாம் தைரியமாய், பேதுருவும் யோவானும் தைரியமா பேசலாங்களாம். ஹல்லேலூயா. சத்தியத்தை குறித்து, இயேசுவை குறித்து, வார்த்தை குறித்து, வருகை குறித்து அவர்கள் பேசினதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சாம், பிரமித்தார்களாம். ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் கண்டு என்றும் அறிந்தபடியினால் என்ன செஞ்சாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க பேசுறத பார்த்து ஆச்சரியப்படணும். வாய் மேல வரல, மூக்கு மேல வரல வைக்கணும். எதை பேசுறத? இந்த அக்கா எவ்வளவு அழகா சண்டே கிளாஸ் எடுக்கு, இவங்க எவ்வளவு அழகா சிறுவர் ஊழியம் செய்யறாங்க, இவங்க எவ்வளவு அழகா சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, இவங்க எவ்வளவு அழகா தேவராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுறாங்க, என்ன அழகா வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றாங்க. அப்படி என்ன செய்யணுங்க? ஆச்சரியப்படணும். இவங்களுக்கு படிப்பு கிடையாது, இவங்க பேதையாச்சே அப்படின்னு ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் குறைவுபட்டவர்களாய், உலக காரியத்துல பேதைகளாய் இருந்தாலும், படிப்பறிவு இல்லைனாலும் ரொம்ப அதிகமா இருக்கிறோம். அது மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தை தைரியமா பேசுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாரா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தைரியமா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தால் இன்றும் என்றும் பிழைப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே,
தஞ்சமேசு உன்னரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. தஞ்சமேசு உன்னரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வா. தம் சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வா. விசுவாசியே நீ வருகிறவர் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரம் வருகிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும். ஓ விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, சிங்கக்கேபியில் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிற மனுஷன் பதறவே மாட்டான். அல்லேலூயா. அரண்மனையில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிற ஒரு மனிதன் பதறவே மாட்டான். தன் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவனாய், தன் தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உடையவனாய், ஆமே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதவனாய் அவன் இருப்பான். ஆமென். நம்முடைய ஆத்மா ஈடேற நாம் தைரியம் உள்ளவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், பின்வாங்காதவர்களாய், முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. நிறைவேறாத தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று அங்கலாய்த்து நாம் பின்வாங்க கூடாது. கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார் என்கிற தைரியத்தோடு, நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானேயானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்த நாம் விசுவாசிக்கிறவர்களாய், பதறாதவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீங்க, எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆமென். மனிதர்களுடைய உபாயமான தந்திரங்களை கண்டு மனம் தளர்ந்து போயிடாதீங்க. ஆமென். உங்க விசுவாச ஓட்டத்தில் பின்னாடி போயிடணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. எதிர்ப்புகளுக்கு நடுவிலே, மனுஷனுடைய உபாய தந்திரங்களுக்கு நடுவிலே தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தைரியம் உள்ளவர்களாய் முன்னேறுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஜெபம் பெருகணும், அப்பொழுதுதான் தேவனுக்கு கிரியை செய்கிறது பெருகணும். அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை பெருக செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம், ஜெபத்தை குறைச்சிக்கிறோம், வேத வாசிப்பு குறையுது, கர்த்தரை தேடுகிறத குறைக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அதில் பிரியமாக இருப்பதே இல்லை. அல்லேலூயா. பாடுகளிலும், ஆமென், பலவீனங்களுக்கு நடுவிலும், சோதனைகளுக்கு நடுவிலும் இன்னும் 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 அதிகமாய் விசுவாசத்தில் பதறாமல் தைரியமாய் அவரை நெருங்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலையும் வாசிச்சிங்கன்னா பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் சங்கிலிகளினால கட்டப்பட்டிருக்கிற பேதுரு அழகா தன்னுடைய அரைக்கச்சையெல்லாம் கலட்டி, செருப்பெல்லாம் கலட்டி ஓரமா பத்திரமா வச்சுக்கிட்டு நிம்மதியா படுத்து என்ன செய்யறாருங்க? தூங்கிட்டு இருக்கிறார். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பேதுரு நிம்மதியா தூங்குறாரு. கைப்பிடிச்சு சொல்லுங்க, பேதுரு நிம்மதியா தூங்குறாரு. இப்ப நீங்க தூங்கிறாதீங்க. அல்லேலூயா. ஆமா. என்ன காரணம்? ஏன் பேதுருவால தூங்க முடியுது? அவன் தேவன் மேல விசுவாசமுடையவனாய் இருந்தான். ஆமென். நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்ன வார்த்தையின் பேர்ல விசுவாசமுடையவனாய் இருந்தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசமா இருந்ததுனாலதான்
அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு நடுவில், பூட்டப்பட்ட சங்கிலிகளுக்கு நடுவில் நிம்மதி அவனால் தூங்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாருங்க, அது அவர் வேலை, அவர் செய்வார், நான் தூங்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அடைக்க பூட்டப்பட்ட வீட்டில் கொஞ்சம் விசுவாசிகள் ஆண்டவரே பேதுருவை விடுதலை ஆக்கும் என்று எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டா ஒரு தேவதூதனை என்ன செய்கிறாருங்க? அனுப்பி அவனை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்தில் பவுலையும் சீலாவையும் நல்லா அடிச்சு சங்கிலி கையை கட்டி தொழுமரத்தில் காலை தூக்கி மாட்டி என்ன செஞ்சாச்சுங்க? வச்சாச்சு. நடு ஜாமம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? கை தட்டினாங்களான்னு தெரியல. அவன் எப்படியோ நல்லா பாடி துதித்து ஜெபம் பண்ணினார்களாம். ஹல்லேலூயா. தன்னை கட்டியிருந்த சங்கிலியை வச்சு நிலத்தில் அடித்து தாளம் போட்டாங்களான்னு தெரியல. தன்னை கட்டியிருந்த காலில் கட்டியிருந்த சங்கிலியை வச்சு அடித்து தாளம் போட்டு எப்படியோ பாடி ஜெபம் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க? கர்த்தரை துதிச்சிருக்கிறாங்க பாருங்க. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் எல்லாம் அருந்தது, கதவுகள் எல்லாம் தானா திற உண்டுட்டு. ஆமாம், சிறைச்சாலை தலைவனுக்குள்ள ஒரு பெரிய பயம். எல்லா கதவும் திறந்து கிடக்குது, எல்லாரும் ஓடிட்டாங்களோ என்னமோ தெரியலையே, விடிஞ்சா நம்மளை கொன்றுவாங்களேன்னு அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள கத்தி ஓங்கும் போது இவர் சொல்றாரு, எப்பா நீ ஒன்றும் செய்யறாத, நாங்கள் எல்லாரும் இங்கே பத்திரமா தான் இருக்கிறோம். ஆமென். பாருங்க, அந்த சிறைச்சாலையின் நடுவில் துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆமென் ஒரு சந்தோஷத்திற்கும் காரணம் என்ன? தன்னை அழைத்தவர் மேல் இருந்த விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. பட்டணங்கள் தோறும் நீ போகிற எல்லா இடத்துல உனக்கு கட்டுகளும் காவல்களும் உண்டு. ஆனாலும் நான் உன்னை ராயனுக்கு முன்பதாக நிறுத்துவேன், ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவேன் என்று தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிந்திருந்தவனால் தைரியமாய் பாடி துதிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறுகிற வரைக்கும் எந்த ராஜாவும் எந்த அதிகாரமும் எந்த சாவும் என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை என்கிற விசுவாசம் நம்பிக்கையும் அவனை பாடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் வைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் என்ன செய்வதில்லை, பதறுவதில்லை, சிறைச்சாலைக்கு நடுவிலும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆமென் ஆமென் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பதட்டத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, இடம் கொடுத்துருவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தருவாராக. ஆமென். பதறாத ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாறும், சிறை வாழ்வு மாறும், சீர்வாழ்வு மலரும். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுது நாம் பதட்டம் இல்லாதவர்களாய், ஹல்லேலூயா, தைரியம் உள்ளவர்களாய், நாம் விசுவாசத்தின் அடையாளமாகிய தைரியத்தை பற்றி கொண்டிருக்கும் பொழுது சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும். ஆமென். அந்த சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். சொல்லுங்க. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய வெண்மையினாய் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்கு, ஆகாய அவர் ஜனம் வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென். படுத்துவேன் என்றாரே, மகிபனின் வாக்கு பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மங்காத கொன்றிட மாட்டோம் எல்லா தேவனின் வாக்கு, கொன்றிட மாட்டோம். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு சீர்வாழ்வு
சீயோனின் மகிமை திரும்பும், நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போமா. நுகங்கள் விடுதலை பெருவிழா, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் நாளை. பதறாத சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் என்ன செய்யானுங்க? பதறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 3 காரியங்களை நாம் வேத வசனத்திலிருந்து தியானித்து இருக்கிறோம். 1 கீழ்ப்படிதல், 2வது செயல்படுகிறவன், விசுவாசிக்கிறவன் செயல்படுபவன், 3வது விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், தைரியமாக என்ன செய்வானுங்க? இருப்பான். அல்லேலூயா. 4வதாக மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ஆமென். மோசே கீழ்ப்படிந்தார், மோசே செயல்பட்டார், மோசே தைரியமாக இருந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? மோசே செயல்பட்டாரா இல்லைங்களா? பார்வோனுங்கிட்ட போ, பார்வோனுங்கிட்ட போ. ஆனால் அங்கே போனால் அங்கே இவங்க செய்கிறது அவங்களும் செய்வாங்க. திரும்ப போக மாட்டோம் பாரு. திரும்ப ஆண்டவர் சொல்ல, இல்லை நீ இதே போய் சொல்லு. எத்தனை தடவை போனாருங்க? சொல்லுங்க. 10 தடவை போனார். செயல்பட்டு கொண்டே இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வார். ஆமென். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வார். 10வது தடவை ஆமென் நான் விடுவிப்பேன்னு சொன்னாரோ அப்படியே விடுவித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் செங்கடல்கள் வந்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். ஆமென். இப்படி அவர் போகிற பாதைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார். ஆமென். என் ஜனத்தலத்தில் போய் சொல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியும் கொண்டு வர சொன்னால் அதை போய் அப்படியே சொல்லுவார். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாருங்க? கீழ்ப்படிந்தார், செயல்படுகிறவராக இருந்தார், தைரியமாக இருந்தார். அவன் எதிர்க்கிறவன் எவ்வளோ வல்லமை உடையவனாக இருந்தாலும், அவன் வர்ற பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவர் மட்டும் தைரியத்தை என்ன செய்யலைங்க? இழந்து போகவே இல்லை. ஏன்னா அழைத்தவர், தன்னை நடத்துகிறவர், சர்வ வல்லவர் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஆமென். நாமும் கீழ்ப்படி வேண்டும், நாமும் செயல்படுகிறவர்களாக இருக்கணும், நாமும் தைரியம் உள்ளவர்களாம், பதறாதவர்களாக இருக்கணும். எல்லாம் அதன் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமேன். சார், 4வதாக மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நான் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். மோசே அநியாயம் நடக்கிற இடத்துல ஆமேன் அவர்களுக்காக துணை நிற்கிறவனாக இருந்தான். அநியாயம் நடக்கிற இடத்துல தன் வாயை திறக்கிறவனாக இருந்தான். அநியாயம் நடக்கிற இடத்துல அவன் நீதிக்கு குரல் கொடுக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் அநியாயத்தை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது, இருக்க மாட்டான். அல்லேலூயா. தன் வாழ்விலே ஒரு அநியாயம் சகித்து கொள்ளக்கூட அவனால் முடியுமே ஒழிய, அடுத்தவர்கள் வாழ்விலே அல்லது தேவனுடைய காரியத்தில் ஒரு அநியாயம் என்றால் அவனால் தாங்கிக் கொள்ள சகித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஒரு எகிப்தியன் ஒரு எபிரெயனுக்கு அநியாயம் செய்த பொழுது மோசேயினால் என்ன செய்ய முடியலைங்க? தாங்கிக் கொள்ள முடியல. அநியாயம் செய்தவனை கொன்று மணலில் புதைத்து போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தி எண்ணப்படுவதை விட தேவ ஜனங்களோடு பாடுகளை தெரிந்து கொண்டவன். ஆமென். விசுவாசத்தினாலே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டவன். ஆமென். விசுவாசத்தினாலே பார்வோனுக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. பாருங்க, அவன் பார்வோனுக்கெல்லாம் என்ன செய்யல? பயப்படலை. அநியாயம்னா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? கேட்பேன். அல்லேலூயா. அநியாயத்துக்கு நான் துணை போக மாட்டேன் என்று என்ன செய்தானுங்க? தட்டி கேட்டு கொலை செஞ்சிட்டான். அல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற நியாய பிரமாணத்தை பெரும்படி அழைக்கப்பட்டவன் யாருங்க? மோசே. ஆனால் அவன் அநியாயத்தை கண்ட பொழுது அவனால் சும்மா இருக்க முடியலை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அநியாயத்தை பார்க்கும் பொழுது நிச்சயம் அவனால் அமைதியாக இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு போகிறார்.
அங்கே ஆலயம் தேவன் விரும்புகிற வண்ணமாய் அங்கே இல்லை. ஆமென். அது ரொம்ப அநியாயமாக அவருக்கு தெரிஞ்சதுனால கயிறு எடுத்தார், சாட்டையை பின்னினார், வெளுத்து வாங்கிட்டார். அல்லேலூயா. எல்லாம் காசுக்காரர் பலகை புறாக்கரை எல்லாம் திறந்துட்டு ஒவ்வொருத்தனுக்கும் அடி ஒரு வெளுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அநியாயத்தை என்ன செய்ய முடியாதுங்க, பொறுத்து கொள்ள முடியாது. ஆமென், ஆமென். பேதுரு பிரஜாதியார்களுக்கு ரட்சிப்புண்டு என்று பிரசங்கித்தவன், பிரஜாதியார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினவன், பிரஜாதியார்களோடு பந்தி இருந்து தேவன் அசுத்தம் என்று எண்ணாததை நானும் அசுத்தம் என்று எண்ண மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்தவன், யூதர்கள் வந்த பொழுது அவன் மாய்மாலம் பண்ணின அநியாயத்தை பவுலினால் என்ன செய்யப்பட முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் முகத்திற்கு முகம் நீ செய்வது அநியாயம், நீ செய்கிறது தவறு என்று தட்டி கேட்கிற ஒரு தைரியம் விசுவாசித்த பவுலுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, தட்டி கேட்பான். அல்லேலூயா. தனக்கு ஒரு அநியாயம் என்றால் அவன் சகித்து கொள்ளுகிறவனாய் இருந்தாலும், ஆமென், தேவ ஜனத்திற்கு நம்முடைய நாமத்தை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அநியாயம்னா நிச்சயம் விசுவாசிக்கிறவன் தட்டி கேட்பான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாம் பேதுருவை போல மாய்மாலம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பவுலை போல. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்க வேண்டியது. அந்த கூட்டம்னா ஆமாம், இங்கே ஒரு சொயிஞ்சக்கம் அங்கே ஒரு சொயிஞ்சக்கம். அதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா. ஆமென். நான் மனம் திரும்ப வேண்டும். நிச்சயம் அந்த இடத்துல பேதுரு மனம் திரும்பி இருப்பார்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பிரதான அப்போஸ்தலனாகவே இருந்தாலும் சரி, அவன் இயேசுவோடு கூடவே இருந்தவனாய் இருந்தாலும் சரி, அவனை கொண்டுதான் சபை கட்டப்படும் என்றாலும் சரி, அநியாயத்தை பொறுத்து கொள்ள என்னால சொல்லுங்க முடியாது. அது என்ன நம்ம பாஷையில் சொன்னால் 2 கொம்பு முளைச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்கத்தான் செய்வேன். அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறவனுக்கு தான் முடியுமே ஒழிய, ஆமென், ஜால்ரா தட்டுறவங்களுக்கு முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்க எப்படி அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு அநியாயம் என்றால் தன் வாயை திறக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். எங்கேயோ உலகத்தில் நடக்கிற அநியாயத்தை நீங்க தட்டி கேட்கணும் நான் சொல்லல. ஆமென். இந்த உலகம் அநியாயம் நிறைந்தது, அங்க நிச்சயம் அநியாயம் நடக்கும். அதுக்கெல்லாம் நாம் அதுக்கு பொறுப்பாளி அல்ல. ஆமென். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் தேவ ஜனங்களுக்கு செய்யப்படுகிற அநியாயத்தை நிச்சயம் தட்டி கேட்கிற தைரியம் விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவன், ஆமென், தேவ பிள்ளைகளுக்கு நடக்கிற அநியாயத்தை நிச்சயம் சொல்லுங்க தட்டி கேட்பான். பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். இது சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? புறஜாதிகளுக்கு அல்ல. ஏன்னா அது அநியாயம் நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். ஆனால் தேவஜனம் வசனத்தை கேட்கிற, வசனத்தை பிரசங்கிக்கிற, வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை அநியாயம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்தென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆமென், அல்லேலூயா, அதை நாம் மறந்து விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அநியாயத்திற்கு துணை நின்று அநியாயத்திற்கு குரல் கொடுப்பீர்களே, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு அந்த அநியாயம் வரும். ஒருத்தர் உங்களுக்கு சத்தம் வாய் திறக்க ஆள் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அல்லேலூயா. அதனால ஆமென், விசுவாசிக்கிறவன், ஆமென், வாயை என்ன செய்வானுங்க? திறப்பான். திக்கற்றவர்களுக்காகவும், நீதிமொழிகள் ஒரு அழகான வசனம், உன் ஊமையனுக்காகவும் உன் வாயை திற.
ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை, நீதிமொழிகள் செல்லில் முடிஞ்சா பாருங்க. எத்தனாவது வசனம் எங்க இருக்கு? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நியாயத்திற்காகவும் அனிசக வாசிங்க பார்ப்போம். யாருக்குங்க? ஊமையனுக்காகவும் நியாயத்திற்காகவும் உன் வாயை தர. நியாயத்திற்கு வாயை என்ன செய்யணுங்க? சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. நியாயத்திற்கு வாயை திறக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அநியாயத்துக்கு வாயை திறக்கிறாங்க. அல்லேலூயா. அநியாயத்துக்கு என்ன செய்யறாங்க? நல்ல சொயிஞ்சக்கம் அடிக்காங்க. நியாயத்துக்கு வாயை திறக்கணும் ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா. அநியாயத்துக்கு வாயை திறக்கப்படாது. அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. மற்றவங்க செய்யறது அநியாயம் செஞ்சா அதுக்கு துணை நிற்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. பூமியிலே மெய்யாய் நியாயம் செய்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை அறிகிற ஒரு காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆமென். அதனால தயவு செய்து நியாயத்துக்கு வாயை திறங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு நடக்கிற அநியாயங்களில உங்க வாயை மூடிட்டு இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்காக உலகத்துல நடக்கிற அநியாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? வாயை திறந்துடாதீங்க. அது அநீதி நிறைந்த உலகம் தான். அங்க நீங்க பேசலாம் என்ன செய்ய முடியாதுங்க? ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் அதற்காக ஒரு பேதுருவை பார்த்து பவுல் அமைதியா இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு தேவாலயத்தில் நடைபெறுகிற அநியாயங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அமைதியா இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆமென். வேதத்தை சுமக்கிற, வேதத்தை படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆமென் அல்லேலூயா அநியாயத்திற்கு விலக வேண்டும் என்று வேதம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில நீதி உள்ளவர்களாய் இருப்போம். விசுவாசிக்கிறவன் நீதி செய்வான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானுங்க? நீதி உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். நம்ம வாயை நியாயத்துக்கு திறப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமா, நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அநியாயம் செய்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளாதான் இருக்கட்டுங்க. ஆமென். அநியாயம் செய்கிறவன் சமுதாயத்தில் உயர்ந்தவனா இருக்கட்டும், ஆண்டவரால் உயர்ந்த இடத்துல தான் இருக்கட்டுமே. பேதுருவை போல அநியாயம்னா அநியாயம் தானே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நான் கடைசி இருக்கட்டும், நான் கடைசியா இருந்தேன்னா அநியாயம் அநியாயம் தானே. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறவரின் அடையாளங்கள் 4. ஒன்று கீழ்ப்படிதல், செயல்படுகிறவன் பதறான், தைரியமாயிருப்பான், அநியாயத்திற்கு தன் வாயை திறப்பான். அல்லேலூயா. நியாயத்திற்காக தன் வாயை திறப்பான், அநியாயத்திற்கு எதிர்த்து வாயை திறப்பான். அல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவாங்க. நம்மை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த மோசையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம், காலதாமதம் ஆனாலும் அந்த மோசையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை கொலை செஞ்சதுனால தான் 40 வருஷம் இல்ல, தேவன் தன்னுடைய காலத்திற்காகத்தான் அமைதியாரே இருந்தாரே ஒழிய அவன் கொலை செய்ததுனால கர்த்தர் அவனை தள்ளிவிடல. அல்லேலூயா. நியாயத்திற்கு வாயை திறந்த பவுலின் கைகளை கொண்டுதான் விசேஷ அற்புதங்களை செய்தார். ஆமென். தேவ திட்டம் உள்ள ஒரு மனிதன் நியாயத்திற்கு நிச்சயம் தன் வாயை திறப்பான். அல்லேலூயா. எங்க தேவ ஜனங்களுக்கு நடுவில் அநியாயம் நடந்தாலும் அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படிய கிருபைதாங்க. நான் செயல்படுகிறவனாக இருக்க எனக்கு கிருபைதாங்க. 3வது, பதறாம தைரியமா இருக்க எனக்கு. 4வது, அநியாயத்திற்கு எதிர்த்து நிற்க, நியாயத்திற்கு வாய் திறக்க எனக்கு கிருபைதாங்க. ஆமென்.
அதுக்காக ஊரில் இருக்கிற நியாயத்தில் நம்ம விசாரிக்கணுங்கிற, நியாயத்துக்கு தட்டி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்களுக்கு நடுவில் நாம் நெருங்கி நம்மோடு இணைந்து ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு அநியாயம்னா கட்டாயம் நம்ம கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கண்டும் காணாதவர்களை நாம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. தேவனே நாங்கள் துதிக்கிறோம். ஆமென், ஆமென். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எங்கோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யணுமே. ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிற கூட்டத்தில் நிற்கிறேன். ஆமென், ஆமென். பெரிய காரியங்களை நீங்கள் செஞ்சதை விட அற்புத அடையாளங்களை செய்யணுமே. அதற்கு விசுவாசிக்கிறவனிடத்தில் இருக்கிற அடையாளங்கள் என்னிடத்தில் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஒரு கீழ்ப்படிதலை எனக்கு தாங்க. தயவு செய்து வாய் திறந்து கேளுங்க. ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு தாங்கப்பா. உங்கள் சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்கள் சித்தம் செய்ய எனக்கு கீழ்ப்படுத்த, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று என்னை அர்ப்பணிக்க எனக்கு கிருபை தாங்க. என் ஜெப வாழ்வில் ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு தாங்க. என் உபவாச வாழ்க்கையில் எனக்கு ஒரு கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, ஊழியத்திற்கடுத்த, ஆண்டவரே, தேவ ராஜ்யத்திற்கடுத்த, பரிசுத்தத்திற்கடுத்த காரியங்களில் ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு நீங்க தாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்யணும்னா எனக்கு கீழ்ப்படிதல் அவசியம்னு தியானித்தோமே. கர்த்தாவே, எனக்கு கீழ்ப்படிதலை தாங்க, எங்களுக்கு கீழ்ப்படிதலை தாங்க, சபைக்கு கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. தேவ சத்தத்திற்கு, தேவ மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்துருவீராக. கர்த்தரப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. விசுவாசிக்கிறவன் செயல்படுகிறவன், விசுவாசிக்கிறவன் செயல்படுகிறவன். இன்றைக்கும் உடைய வல்லமை குறைந்து போகல, இன்றைக்கும் உடைய அற்புதங்கள் குறைந்து போகல. நாங்கள் செயல்பட்டால் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. நாங்கள் செயல்பட ஆண்டவரே, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாம அவன் கீழ்ப்படிந்தது போல, தான் ஆண்டவரே நீங்க சொன்னபடியே ஆகிலும் உங்க வார்த்தையின்படியே வளைய போடுகிறேன் என்று பேதுரு கீழ்ப்படிந்தது போல, ஆசீர்வாதத்திற்கும் விட்டு விடுகிறதற்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். செயல்படுகிறவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க, 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 கிருபைதாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். செயல்படுகிற, 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 செயல்படுகிற ஒரு கிருபை, 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 கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. நாங்க செயல்படாம கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. தண்ணீரை ஊற்ற வேண்டியது எங்க வேலை. கர்த்தர் திராட்சரசமா மாற்ற வல்லமை உடையவர். ஆமென், ஆமென். கைகளை நீட்ட வேண்டியது எங்க வேலை. கர்த்தர் செங்கடலை பிளக்கிறவர் அல்லவா. கால்கள் யோர்தானில் வைக்க வேண்டியது எங்க வேலை. கர்த்தர் யோர்தானை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானை ஆண்டவர் வெட்டாந்திரையாய் மாற்றுகிறவர் அல்லவா. நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். உங்க வார்த்தைக்கு, உங்க சத்தத்திற்கு செவி கொடுக்க, செயல்படுத்த ஆண்டவரே, செயல்படுகிறவன், விசுவாசிக்கிறவன், செயல்படுகிறவன் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தைரியமா இருப்பான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை மாறினாலும் நாங்கள் தைரியமாக இருக்க, நம்பிக்கையோடு இருக்க, தேவன் பேரில் பற்றுதலாக இருக்க, பதறாமல் இருக்க எங்களுக்கான ஒரு மூளைக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது, சீயோனில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார், 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 கிருபைதார். சிறைச்சாலையாக இருந்தாலும் பேதுருவை போல, பவுலை போல, சீலாவை போல பதறாம ஜெபிக்கிறவங்களாம், துதிக்கிறவங்களாம், பாடுகிறவர்களா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரோ. தைரியமாய் உமக்காய் பேச கிருபைதாரும், தைரியமாய் உங்க வார்த்தையை சொல்ல கிருபைதாரும், தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபைதாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தைரியமா இருப்பான். ஆண்டவரே, ஆண்டவரே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாதுப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்களுடைய அதைரியத்தை எடுத்து போடுங்க, எங்களுடைய சோர்வை எடுத்து போடுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நாங்கள் பின்னாடி காலை வச்சிடவே கூடாது. ஆற்றுமை ஈடேற நாங்கள் விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். பெண் வாங்கி போவானையானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாறாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே. உம்மை பிரியப்படுத்த ஆண்டவர், உங்க ஆத்துமா எங்க மேல பிரியமாயிருக்க நாங்க முன்னேறி போகணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவன் ஆமென் நியாயத்திற்காக தன் வாயை திறப்பான். விசுவாசிக்கிறவன் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அநியாயம் என்றால் நிச்சயம் அதை தட்டி கேட்பான் ஆண்டவரே. ஆமென். அந்தப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. அன்றைக்கு மோசேக்கு இருந்தது,
இருந்தது போல, அன்றைக்கு ஆண்டவராக இயேசுப்பா உங்களுக்குள்ள இருந்தது போல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்தது போல, ஆண்டவர் அநியாயங்களை நாங்க ஆண்டவரை எதிர்க்கிற, ஆண்டவர் கேள்வி கேட்கிற கிருபைகளை கட்ட தருவீராக. எங்களுக்கு வருகிற அநியாயங்களை நாங்க சகிக்கணும், எங்களுக்கு வருகிற அநியாயங்களை நாங்க பொறுத்து கொள்ளணும். ஆனா தேவ ஜனத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அநியாயம் என்றால் ஆண்டவரே தட்டி கேட்கிற கிருபைகளை தாங்க. எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும், அது பேதுருவாகவே இருந்தாலும், தான் கடைக்கோடியான அவர் அப்போஸ்தலனா இருந்தாலும் அதை கேட்கணும். சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் இல்லை, நான் ஏழ்மையானவன் இல்லை, எனக்கு வசதி இல்லை, இல்லை நான் ஒரு அனாதை இல்லை, நான் நாதியற்றவன் இல்லை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்க கேட்கணும். எங்களுக்கு கிருபதாங்க, கிருபதாங்க, கிருபதாங்க. கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த புதிய மாதத்துல நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்துல நீங்க அப்படி ஆண்டவரை எங்களை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே காண்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை ஆண்டவரே நீங்க எங்களை கொண்டு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.